இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல, யூதா மனுஷரே, எருசலேம் ஜனங்களே, நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். நாளைக்கு அவர்களுக்கு எதிராக புறப்படுங்கள். கர்த்தர் உங்களோட இருக்கிறார் என்றான். 2 நாளாகமும் 20:17. ஜெபம் என்பது ஒருவர் மட்டும் பேசும் மேடை பேச்சல்ல, அது ஒரு உரையாடல். ஜெபிக்கும் போது நாம் மட்டுமே பேசுகிறவர்களாக இருக்கக்கூடாது. ஆண்டவரும் நம்முடன் பேச நாம் அனுமதிக்காவிட்டால் அவரோடு உள்ள நட்பை பலப்படுத்த முடியாது. நாம் ஆராதிக்கும் ஜீவனுள்ள தேவன் பேச முடியாதவர் அல்ல, அவர் பேசும் தெய்வம் என்பதை நாம் எப்பொழுதும் நினைவில் கொள்ள வேண்டும். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி. கர்த்தாவே, நீர் எங்களுக்கு நன்மை செய்கிறவராகவும் எங்களை விசாரிக்கிற தேவனாகவும் இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். கர்த்தாவே, ஜெபத்தில் நாங்கள் மட்டுமே பேசுகிறவர்களாக இராமல் நீர் பேசுகிற தேவனாக இருக்கிறீர் என்பதை நினைவில் கொண்டு நாங்கள் முழு மனதுடன் உமக்காக காத்திருக்க பொறுமையும் கிருபையும் தந்து எங்களை ஆசீர்வதியும். நாங்கள் உம்மை இன்னும் கிட்டி சேர எங்களை அர்ப்பணிக்கிறோம். ரட்சிக்கப்படாத அனைத்து மக்களுக்காகவும் ஜெபிக்கிறோம். அவர்களையும் நீர் ரட்சித்து உம்முடைய சந்தோஷத்தாலும் சமாதானத்தினாலும் நிரப்பும்படி ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.